ஹாய், இது வந்து பிளெண்டர் எபிசோட் 1. இந்த எபிசோடில் பிளெண்டரோட இன்டர்ஃபேஸ், அப்புறம் இந்த டேப்ஸ்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது, அப்புறம் இந்த டேப்ஸ்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த லேஅவுட் டேப் பார்த்தீங்கன்னா, பிளெண்டர் நம்ம ஓப்பன் பண்ண உடனே இந்த டேப்புக்குள்ளே தான் வரும். இது வந்து கேமரா, இது வந்து க்யூப், இது வந்து லைட். நெக்ஸ்ட் வந்து மாடலிங் டேப். இந்த மாடலிங் டேப் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டேபில் தான் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு மாடலிங் பண்ணுறதா இருந்தாலும் இந்த டேப்பில் தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கல்ப்டிங். இந்த ஸ்கல்ப்டிங் மூலிமா ஒரு கேரக்டர் மாடலிங், அப்புறம் வந்து ஒரு பேர்டு மாடலிங், அப்புறம் ஒரு அனிமல் மாடலிங், அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது தான் இந்த ஸ்கல்ப்டிங் மோடோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் இந்த யூவி எடிட்டிங் பற்றிலாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்சர் பெயிண்ட். இந்த டெக்ஸ்சர் பெயிண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு இமேஜில் இருக்கிற விஷயத்தை இந்த இருக்குங்களா, இந்த பிளைன் மேலே நான் ஒட்டுற மாதிரி ஒரு இமேஜில் ஒரு உருவம் இருக்குதுன்னா, அந்த உருவத்தை இந்த பிளைன் மேலே பெயிண்ட் பண்ணுற மாதிரி அந்த இமேஜில் இருக்கிறது இதில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷேடிங். இந்த ஷேடிங் ஆப்ஷன் எதுக்காகனா, நம்ம மாடல் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அதோட தன்மை, அதாவது இது வந்து மெட்டாலிக்கில் இருக்கணுமா, கிளாஸில் இருக்கணுமா, இல்லை ரப்பர் மெட்டீரியலில் இருக்கணுமா, இல்லை பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கணுமா, அதோட ரஃப்னஸ் கம்மியாக இருக்கணுமா, அதிகமாக இருக்கணுமா, இல்லை அது பார்க்குறதுக்கு நம்ம ஸ்கின் மாதிரி இருக்கணுமா, தோல் மாதிரி இருக்கணுமா, அப்புறம் என்ன கலர் இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது இந்த ஷேடிங் டேப். நெக்ஸ்ட் வந்து அனிமேஷன். நம்ம ஒரு கேரக்டர் மாடல் பண்ணுறோம்னா, அந்த கேரக்டர் மாடல் பண்ணிட்டதுக்கப்புறம் அதுக்கு உயிர் கொடுக்கணும் இல்லை, அதாவது அது நடக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த க்யூப் வந்து இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜுக்கு ட்ராவல் ஆகிறதும் இந்த அனிமேஷன் மூலிமா பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கார் மூவ் ஆகிற மாதிரி அதெல்லாம் இந்த டேபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டரிங். நம்ம ஒரு கார் மூவ் ஆகிற மாதிரி பண்ணணும்னு சொன்னால அந்த அனிமேஷனில் அந்த விஷயத்தை லாஸ்ட்டாக ஃபைனல் அவுட்புட்டாக வெளியே எடுக்கிறது தான் இந்த ரெண்டரிங் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சீன் க்ரியேட் பண்ணியிருப்போம், அது ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணும்னா அது வந்து ரெண்டர் பண்ணணும். லைட்டிங்லாம் பண்ணிவிட்டு ரெண்டர் பண்ணும்போது அது ரியலிஸ்டிக்காக ஷோ ஆகும். அந்த ரெண்டரிங் ஆன விஷயம் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இந்த கம்போசிட்டிங் டேப். இந்த கம்போசிட்டிங் டேப் எதுக்காகனா, நம்ம ரெண்டர் பண்ண அந்த வீடியோவோ பிஎன்ஜி ஃபார்மேட்டோ அது இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்காக கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங், அப்புறமா ஏதாவது உங்களோட க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து குரோமோக்கி பண்ணணும்னா, அதாவது உங்கள் பேக்ரவுண்டில் இருக்கிற க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணணும்னா இந்த இடத்துல பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரைட்னஸ் கம்மி பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஹியூஸ், சேச்சுரேஷன் அது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சன்பீம் வச்சுக்கலாம், லைட்டிங் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபைனல் அவுட்புட்டில் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்காக இந்த கம்போசிட்டிங் டேப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீன் கலெக்ஷன். இந்த சீன் கலெக்ஷன் எதுக்காகனா, இந்த ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற இந்த விஷயங்கள் தான் இந்த சீன் கலெக்ஷனில் ஷோ ஆகும். இங்கே என்ன இருக்குதோ அது வந்து இங்கே ஷோ ஆகும். நம்ம இந்த இடத்துலையே டெலிட் பண்ணிட்டோம்னா இங்கேயும் ஒர்க் ஸ்பேஸ்லேயும் டெலிட் ஆகிடும். டெலிட் பண்ணது ரீடு பண்ணணும்னா, அதாவது திரும்ப வர வைக்கணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரிட்டன் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப் லே அவுட்டில் இந்த டேப் எதுக்காகனா, இது வந்து செலெக்ஷன் டேப். நம்ம அது ஆன்லைன் இருக்கும்போது இது வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து கர்சர். இந்த கர்சர் ஆனில் இருக்கும்போது நம்மளால் இந்த கேமரா, ஆப்ஜெக்ட்டு, லைட் எதுவுமே செலெக்ஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த கர்சர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு போக போக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மூவ் டேப். இந்த மூவ் டேப் இருக்கும்போது ப்ளூ, ரெட்டு, க்ரீன் இந்த ஏரோ இருக்குதுங்களா, இந்த ஏரோ ட்ராக் பண்ணும்பொழுது மூவ் ஆகும் அப் அண்ட் டவுன்.
இந்த க்ரீன் ஏரோ ட்ராக் பண்ணும்போது இப்படி மூவ் ஆகும். இந்த ரெட் ஏரோ ட்ராக் பண்ணும்போது இப்படி மூவ் ஆகும். அதாவது அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேஷன். இந்த ரொட்டேஷன் எதுக்காகனா ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இது வந்து பர்ஃபெக்டான ஒரு ரொட்டேஷன் பண்ணணும்னா சிம்பிளாக கொஞ்சமாக ஒரு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு இங்கே கீழே இருக்குது பாருங்கள், இந்த ரொட்டேட் அதை டச் பண்ணிவிட்டு ஒரு 90 டிகிரி இல்லைன்னா ஒரு 45 டிகிரியில் வந்து கரெக்டாக ரொட்டேஷன் ஆகணும்னா 45 அப்படின்னு செட் பண்ணிங்கன்னா இது கரெக்டாக 45ல் வந்துடும். இது பர்ஃபெக்டாக மறுபடியும் வரணுன்னா மைனஸ் ஒரு 45 வச்சுட்டோம்னா அதோட பழைய ஷேப்புக்கு வந்துடும். இந்த க்ரீன் ஏரோ, ப்ளூ ஏரோ, ரெட் ஏரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த பக்கத்துக்கு ரொட்டேஷன் தேவையோ அந்த பக்கத்துக்கு ரொட்டேஷன் பண்ணிட்டோம்னா அது வந்து கரெக்டாக ரொட்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கேல் ஆப்ஷன். இது எதுக்காகனா இது வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனில். இந்த டேபில் ஹைட்டு, வெயிட்டு, பிரெத்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த 3 ஒர்க்கும் பண்ணது தான் இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன். மேக்ஸிமம் இது 3 யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரே இது யூஸ் பண்ணிடலாம். எப்படின்னா இதுலேயே வந்து இந்த மூவ் பண்ணுற ஆப்ஷன் வந்துச்சுங்களா, அப்புறமா பிரெத்து இன்க்ரீஸ் பண்ணுறது அது வந்துச்சுங்களா, அதேமாதிரி ரொட்டேஷன் பண்ணுறதும் வந்துச்சுங்களா. இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம். நெக்ஸ்ட் இந்த அன்ரோட்டேஷன் பென்சில் பற்றிலாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த மெஷர் இது வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது, அதே மறுபடியும் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம்னா இதோட விட்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீட்டரில் வந்து அளவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் க்யூப் அதை செலக்ட் பண்ணோடனே இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி காட்டும், ஒயிட் லைன். நம்ம லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படி ஒரு ட்ராக் பண்ணும்பொழுது இந்த எல்லோ மாதிரி லைட் போதுங்களா, நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் மேலே ட்ராக் பண்ணும்போது அதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் வந்து நமக்கு இந்த ஹைட்டே போதும், இந்த சைஸே போதும் நினச்சிங்கன்னா லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது அப்ளை ஆகிடும். அவ்வளோதான். இதை டெலீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மாடலிங் டேப் போயிடலாம். இந்த மாடலிங் டேப்பில் எடிட் மோட் போயிடலாம். இந்த லைன் வெர்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, இது வந்து எட்ஜுன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது 3 சேர்ந்தது தான் ஒரு எடிட் மோட். ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் அதை செலக்ட் பண்ணோம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கனெக்டிங் ஏரியாலையும் டாட்டாக தெரியுதுங்களா. இந்த டாட்ஸாக இருந்தால் அது வந்து வெர்டெக்ஸ். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்ம இந்த ஒரு செலெக்ஷன் மட்டும் மூவ் பண்ணணும்னா இந்த மூவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டாட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு லைன் டச் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸில் இருக்க ஒரு லைனே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி ட்ராக் பண்ணும்போது இப்படி இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ட்ராக் பண்ணோம்னா இப்படி மாறும். நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் செலெக்ஷன் பண்ணும்போது அந்த ஹோல் பாக்ஸே செலக்ட் ஆகும், அந்த ஒரு ப்ளைனே. அதை டச் பண்ணியும் நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்குங்களா, Z, Y, X, இந்த மாதிரி இதில் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது அந்த ஹோல் 3D வேர்ல்டே மூவ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இதை லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கை மாதிரி இருக்கிறது இப்படி ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எதுக்காக யூஸ் ஆகணும், ஒரு பெரிய பில்டிங், பெரிய சிட்டிஸ்லாம் மேக் பண்ணுறீங்கன்னா ட்ராக் பண்ணி
பார்த்துக்கலாம். இது வந்து டச் பண்ணோம்னா கேமரா வியூக்கு போய்டும். இந்த கேமரா வியூ பற்றிலாம் நம்ம போக போக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாலிட் வியூ. இந்த சாலிட் வியூ வச்சு தான் நம்ம மாடலிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து மெட்டீரியல் வியூ. நம்ம மாடலிங் பண்ணி ஷேடிங் பண்ணது எல்லாமே, அதாவது கலரிங் பண்ண எல்லாமே இந்த டேப்பில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ரெண்டர் வியூ. இந்த ரெண்டர் வியூவில் நம்ம என்ன அவுட்புட் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த வியூ வந்து இந்த இடத்துல தெரியும். இந்த ஆப்ஜெக்ட் மோடில் இந்த லைட்டிங் தெரியாது. மெட்டீரியல் ப்ரீவியூ அதுலேயும் இந்த லைட்ஸ் தெரியாது. ஆனால் இந்த ரெண்டர் வியூவில் மட்டும் இந்த லைட்ஸ் தெரியும். இதை இப்படி கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா அந்த லைட் மூவ் தெரியுதுங்களா? இதை பற்றிலாம் நம்ம ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். அடுத்த டுட்டோரியலில் ஆப்ஜெக்ட் மோடு பற்றி பார்ப்போம். பாய்.